இன்று நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் குற்றியலுகரம் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன வகுப்பில் தமிழ் எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க. நமக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 அப்படி தானமா. இந்த தமிழ் எழுத்துக்களை 2 வகையாக பிரிப்பாங்களாம். என்னெல்லாம் அப்படின்னா முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு 2 வகையாக பிரிப்பாங்களாம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் இதன் 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆலேருந்து அவு வரைக்கும். இது நம்ம சின்ன வகுப்புலேருந்தே படிச்சிருக்கோம். மெய் எழுத்துக்கள் 18 எல்லாருக்கும் தெரியும், இக்கு இங்கு இச்சு. இந்த 30 எழுத்துக்களும் சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இனி சார்பெழுத்து பார்த்தோன்னா சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். அது என்னெல்லாம் அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 வகைப்படும். திரும்ப சொல்லுங்க, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்னெல்லாம் அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது குற்றியலுகரம். என்ன பார்க்க போகிறோம்? குற்றியலுகரம். இங்கே பாருங்கள், புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தை, வகுப்பு, பாக்கு, இந்த 3 சொற்களையும் பார்த்தீங்கன்னா இதில் கு அப்படிங்கிற ஒரு எழுத்து நம்ம உச்சரிக்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே? குழந்தை, வகுப்பு, பாக்கு. இப்போ இருக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிற இந்த சொல்ல கு எங்கே இருக்குது? சொல்லோட முதல்ல இருக்குது. அடுத்தது வகுப்பு பாருங்கள், இதில் கு எங்கே இருக்குது? சொல்லோட இடையில இருக்குது. பாக்கு இதில் பாருங்கள், சொல்லோட இறுதியில் இருக்குது. இதில் கு அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கிறதுல ஒரு வேறுபாடு நமக்கு தெரியுது, அப்படி தானேமா? இப்போது இந்த கு அப்படிங்கிற எழுத்து சொல்லோட முதல்லையும் இடையிலையும் வரும்போது அந்த எழுத்து முழுமையாக ஒலிக்கும். ஆனால் சொல்லோட இறுதியில் வரும்போது அந்த எழுத்து ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை தான் ஒலிக்குமா. இப்போது கு, சு, டு, து, புரு இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லோட இறுதியில் வரும்போது, அதாவது ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லோட இறுதியில் இந்த 6 எழுத்தும் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இப்படி தன்னோட ஓசையிலிருந்து குறைஞ்சு ஒலிக்கக்கூடிய உகரத்தை தான் என்ன சொல்லுவாங்க? குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மாத்திரையிலேருந்து குறைஞ்சு அரை மாத்திரையாக ஒலிக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க? குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இப்போ காசு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெடில் எழுத்து இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன எழுத்து இருக்குது? சு அப்படிங்கிற எழுத்து இருக்குது. இதில் கு அப்படிங்கிற எழுத்து இருக்குது. இதில் ரு அப்படிங்கிற எழுத்து முடியுது. இதில் டு. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. அதாவது கடைசி எழுத்து இறுதி எழுத்து என்னென்னு முடிஞ்சிருக்கு? கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 வல்லின உகர எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கு. தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் என்ன சொல்லுவோம்? குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த குற்றியலுகரம்க்கு அடுத்தால முற்றியலுகரம் கொடுத்துருக்காங்க. முற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு தனியாக ஒரு குறில் எழுத்து இருக்குது. அந்த குறில் எழுத்துக்கு அடுத்தால வல்லின உகரங்கள், நம்ம வல்லின உகரங்கள் என்னெல்லாம் படித்தோம்? கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்துக்கள் படித்தோம். ஒரு தனி குறில் எழுத்தை அடுத்து வல்லின உகரங்கள் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும், அப்படி தானேமா? அதே மாதிரி வல்லினம் அல்லாத உகரங்கள் அந்த 6 எழுத்துக்களும் இல்லாமல் வேறு எழுத்துக்கள் வந்தாலும் அது எப்படி ஒலிக்குமா? ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்தால, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனி குறில் எழுத்தை அடுத்து ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்தால வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வல்லினம் அல்லாத உகரங்கள் வந்தாலும் எப்படி ஒலிக்கும்? முழுமையாக ஒலிக்கும். அது ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிச்சதுன்னா அதை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு இது எல்லாமே குறில் எழுத்துக்கு அடுத்தால வரக்கூடிய வல்லின உகரங்களும் வல்லினம் அல்லாத உகரங்களும். இப்படி முடிகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அதை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இனி நம்ம குற்றியலுகரத்தின் வகைகள் பார்க்கலாம். குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரம் தனக்கு முன்னாடி உள்ள எழுத்தை வச்சு மொத்தம் 6 வகையாக பிரிக்கப்படும். அந்த 6 வகைகள் என்னெல்லாம் சொல்லி பாருங்கள். குற்றியலுகரம் 6 வகைப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு குற்றியலுகரத்தை 6 வகையாக பிரிக்கலாம். என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெடில் தொடர், ஆயுதத் தொடர், உயிர் தொடர்,
வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். கேள்வியை பார்த்தாலே தெரியும். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா நெடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நெடில் எழுத்துக்கு அடுத்தால இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்கள் எப்போவுமே ஈரெழுத்து சொற்களாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஒரு ஆயுத எழுத்து உங்களுக்கு தெரியும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த குற்றியலுகரம் தான் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அதாவது ஒரு ஆயுத எழுத்துக்கு அடுத்தால கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். கு அப்படிங்கிற ஒரு குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. அதாவது உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த குற்றியலுகரம் தான் உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது வன்தொடர். வல்லின எழுத்துக்கள் என்னெல்லாம் படித்தோம்? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, எரு. உயிர் தொடர் குற்றியலுகரம் என்ன கொடுத்துருக்கு? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அதாவது அரசு. இதில் நீங்கள் ராவை எப்படி பிரிப்பீங்க? ரா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. இதை நம்ம உயிர் கூட்டல் மெய் எழுத்து அப்படின்னு பிரிப்போம். அதாவது இரு கூட்டல் ஆ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ரா அப்படின்னு கிடைக்கும். அப்படி தானமா? அப்போ இது என்ன எழுத்து? ஒரு உயிர்மை எழுத்து. பாருங்க, பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. இதை பார்த்தாலே தெரியும். இக் அப்படிங்கிற வல்லின மெய் எழுத்துக்கு அடுத்தால கு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. இச் அப்படிங்கிற மெய் எழுத்துக்கு அடுத்தால சு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. இட் அப்படிங்கிற மெய் எழுத்துக்கு அடுத்தால டு அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பாருங்கள், மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம். இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, எண்ணு. இந்த 6 தான் மெல்லின எழுத்துக்கள். 6 மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் வன்தொடர் குற்றியலுகரம். 6 மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இதோட எடுத்துக்காட்டு பாருங்க, பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இப்போ இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு அடுத்தால கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்துக்கள் வந்திருக்கு. அதனால இது என்ன சொல்கிறோம்? மென்தொடர்னு சொல்கிறோம். அடுத்தது இடைத்தொடர். அதுவும் அதே மாதிரி தான். வல்லினத்தில் உள்ள 6 மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை தான் இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இது எல்லாமே இடையின எழுத்துக்கள். இதை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்கிறோம்? இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், குற்றியலுகரத்தோட வகைகள் மொத்தம் 6. அது என்னெல்லாம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்போ குற்றியலுகரம் பார்த்துருக்கோம், முற்றியலுகரம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது குற்றியலிகரம் பார்க்க போகிறோம். எடுத்து பாருங்கம்மா, குற்றியலிகரம். அதாவது இதில் வரகு கூட்டல் யாது இந்த 2 சொற்களையும் சேர்த்து ஒழிச்சு பாருங்கள். அதாவது வரகு கூட்டல் யாது இதை சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வரகி யாது அப்படின்னு கிடைக்கும். அதாவது முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு அப்படிங்கிற எழுத்து என்னதான் மாறுது? கி அப்படின்னு ஒலிக்குது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரையில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவு குறைஞ்சு ஒலிக்குது. இவ்வாறு தன்னோட ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் தான் என்ன சொல்லுவாங்க? குற்றியலிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என்னமா? குற்றியலிகரம். குற்றியலிகரம் பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் மட்டும்தான் வரும். இடம் 1 என்னன்னு பாருங்கள், குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இங்கே பாருங்கள், தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது அப்படின்னு மாறும். இங்கே உள்ள உகரம் என்னதான் மாறும்? இகரமாக மாறும். இப்போ பூ அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஊன் பிரிப்போம். பீங்கிறத எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஈன் பிரிப்போம். இந்த இடத்துல உள்ள உகரமானது இகரமாக மாறும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? குற்றியலிகரம் கிடைக்கும். நாடு கூட்டல் யாது பாருங்கள், நாடி யாது. டு யா எகரத்தை முதலாக வச்சு சொல் வந்தாலே அதன் குற்றியலிகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. கு அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு அடுத்தால எகரத்தை முதலாக வச்சு ஒரு சொல் வருது. இந்த 2ம் சேரும்போது நமக்கு என்னதான் மாறும்? கொக்கியாது அப்படின்னு மாறும். கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. இந்த உகரம் இகரமாக மாறும். இதுதான் என்ன சொல்கிறோம்? குற்றியலிகரம் அப்படின்னு சொல்கிறோம். லுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது உகரம் இகரமாக மாறும். இது தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்ச அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம்? குற்றியலிகரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் இடம் 2ல் என்ன வரும்னு பாருங்கள்.
மியா அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். இதை நம்ம ஓசைய நயத்திற்காக பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் மீ அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா இம்மு கூட்டல் இ அப்படின்னு பிரியும். இதில் உள்ள இகரத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். இகரம் குற்றிய லிகரமாக ஆகும். இது சொற்களில் இடம்பெறும்போது ஒரு சொல்ல வருது அப்படின்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சி ஒலிக்கும். இப்போ கேள் கூட்டல் மியா அப்படி கேள் கூட்டல் மியா இது இல் என்னதான் மாறும்? இன்னா மாறும். கேன் மியா. செல் கூட்டல் மியா சென் மியா. குற்றிய லிகரம் இப்போ உரைநடை வழக்கில் கிடையாது, இலக்கியங்களை மட்டும்தான் இருக்குது. நம்ம குற்றிய லுகரம் பார்த்துருக்கோம், குற்றிய லிகரம் பார்த்துருக்கோம், முற்றிய லுகரம் பார்த்துருக்கோம். சரியாம்மா? இதில் உள்ள புத்தக பயிற்சிகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.